பசிக்காக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த சட்னியோட ருசிக்காகவே எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான சுவையில் இந்த சட்னி ரெசிபி இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடையில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி சட்னியோடு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.